பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாலு இருந்தாங்களா பேர் இல்லையா? தூத்துக்குடியில் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட 24 வயது இளைஞர் அருணாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 23ஆம் தேதி திடீரென உயிரிழந்தார். டாஸ்மாக் பார் ஊழியரான இவரை போலீசார் தாக்கியதன் காரணமாகத்தான் மர்மமான முறையில் உயிரிழந்தார் என அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருணாச்சலத்தை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து அருணாச்சலத்தின் குடும்பத்தினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அருணாச்சலத்தின் உறவினர்களிடம் தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 3 நீதித்துறை நடுவர் விஜயராஜ்குமார் விசாரணை நடத்தினார். பின்னர் நீதித்துறை நடுவர் கூறுகையில், உறவினர்கள் கோரிக்கை மற்றும் விதிமுறைகளின்படி வெள்ளிக்கிழமை காலை பிரேத பரிசோதனை செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி 24ஆம் தேதி காலை அருணாச்சலம் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குடும்பத்தினர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறை அருகே விசாரணை மேற்கொண்டிருந்த நீதிபதி விஜயராஜ்குமாரிடம் அருணாச்சலத்தின் தாய் பரமேஸ்வரி ஒரு மனு கொடுத்தார். அந்த மனுவில், எனது மகன் அருணாச்சலத்தை கடந்த 17ஆம் தேதி அன்று காலை 6 மணியளவில் தென்பாகம் காவல் நிலைய காவலர்கள் சகஜமாக வந்து அவனை விசாரணைக்கு அழைத்து சென்றதாக எனக்கு தகவல் தெரிவித்தனர். மாலை நேரத்தில் தென்பாகம் காவல் நிலையத்திற்கு சென்று என் மகனை காவல் நிலையத்தில் வைத்து பார்த்தேன். என்னை எனது மகனிடம் பேச காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. காவல் நிலையத்திற்கு வெளியே காத்திருக்குமாறு கூறினார்கள். அதன் பின்னர் இரவு 8 மணியளவில் காவலர்களிடம் நான் எனது மகனை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு எனது மகன் அருணாச்சலத்தை காவலர்கள் பதட்டமான சூழ்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். நானும் அங்கு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் நேரில் பார்த்தபோது காது, மூக்கு, வாய் பகுதியில் ரத்தம் வழிந்த நிலையில் என் மகன் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது உடன் இருந்த காவலர்களிடம் கேட்டதற்கு, உன் மகன் உயிருடன் தானே இருக்கிறான் என்று சொல்லி 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். இதனிடையே எனது மகனிடம் விசாரித்த போது உதவி ஆய்வாளர் மற்றும் 3 காவலர்கள் சேர்ந்து என்னை தாக்கினார்கள் என்று என்னிடம் தெரிவித்த அதை வீடியோ பதிவு செய்துள்ளோம். இந்த நிலையில் 23/7/2026 அதிகாலை 2:15 மணியளவில் அரசு மருத்துவமனையில் வைத்து எனது மகன் இறந்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்தினர் சம்மதமின்றி எனது மகன் உடலை அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவக் கல்லூரி பிரேத பரிசோதனை கூடத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். எனது மகனை பிரேத பரிசோதனைக்கு முன்பாக வருவாய் கோட்டாட்சியர் விசாரணையும் மற்றும் நீதிமன்ற நடுவர் விசாரணை செய்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும். என் மகனின் மரணத்திற்கு காரணமான காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமுதா நகரை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் கடந்த 17ஆம் தேதி சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்திலே மரணம் அடைந்திருப்பது சார்பாக காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பிலே நாங்கள் இங்கு உண்மை கண்டறியும் குழுவாக வந்திருக்கின்றோம். இந்த உண்மை கண்டறியும் குழுவில் எங்களுக்கு என்னன்னு சொன்னா, மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கணும். மாண்புமிகு ஜெயந்திரி நீதிபதி அவர்கள் தலைமையிலே இன்று உடற்கூறு ஆய்வு நடந்தது. இந்த உடற்கூறு ஆய்வறிக்கை எங்களுக்கு இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மதுரை, அதாவது சந்தோஷ்குமார் வெர்சஸ் மதுரை கலெக்டர் அந்த உத்தரவின் அடிப்படையில எங்களுக்கு அந்த உயர்நீதிமன்ற அந்த உடற்கூறு ஆய்வறிக்கை இதுவரைக்கும் கொடுக்க வந்திருக்கணும். வித்தின் 24 ஹவர்ஸ்ல அதை கொடுத்திருக்கணும். அது வரைக்கும் கொடுக்கல. உடற்கூறு ஆய்வறிக்கை வந்தது பிறகுதான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கு, மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, காவல்துறை அடித்ததால் ஏற்பட்டது என்பதை குறித்து நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவ்வாறு அந்த காவல்துறை சித்திரவதையால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பின் நாங்கள் உரிய நீதிமன்றம் மூலம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவும் உரிய இழப்பீடு வழங்கி கொடுக்கவும் நாங்கள் நீதிமன்றத்தை அணுக உள்ளோம். இதுல காவல்துறை பாடியை கொண்டு போறதுல உரிய நடைமுறை பின்பற்றிருக்கா? காவல்துறை உரிய நடைமுறையை பின்பற்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க.
நாங்க அது வந்து எங்க பேரண்ட்ஸை வந்து அவங்கள வந்து ஏதோ அவளை வந்து மூளைச்சலவை செய்து கூட்டி அழைத்து சென்ற மாதிரி இருக்குது. நாங்க இப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வீட்டுக்கு செல்றோம். இல்ல இப்போ நீதித்துறை நிறைவேற்ற அவங்க அம்மா ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை கூட அவங்க ஏத்துக்கறல. அந்த புகார் அந்த கையில தான் எழுதி வச்சிருந்த வழக்கறிஞர் கையில தான் இருக்குது. அந்த புகார் வந்து எங்களுக்கு முறையான அந்த நீதி விசாரணை வேண்டும். அதை வந்து பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதுல புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை வந்து இன்னும் வந்து உரிய நீதிபதியிடம் சென்று சேரவில்லை. அவங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாயாரிடம் தான் உள்ளது. அதை நாங்க திரும்ப அதை கொடுக்க உள்ளோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.